ஒரு காட்டுல நரி ஒண்ணு உணவு கிடைக்காம தேடிக்கிட்டே திரிஞ்சிருக்கு. அங்கிட்டு இங்கிட்டும் அலைஞ்சு திரிஞ்சது கடைசியில ஒரு கிராமத்துக்குள்ளேயே நுழைஞ்சிருச்சாம். அது வந்து ட்ரெஸ்ஸுக்கு சாயம் போடுவாங்கல்ல, அவங்க வீடு. வெளியில ப்ளூ கலர்ல ஒரு தொட்டியில தண்ணி கலக்கி வச்சிருந்திருக்காரு சாயத்த. அதுக்குள்ள போய் தண்ணி குடிக்க போறோம்னு கவுந்து விழுந்து ப்ளூ கலர்ல மாறிடுச்சு. நெறைய தந்திரமானதுல காட்டுக்குள்ள போய் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எல்லா மிருகங்களையும் கூப்பிட்டு தனக்கு பணிவிடை பண்ற மாரி சொல்லியிருக்கு. கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட விலங்குனா, நான் என்னடா இது புதுமையா இருக்கு அப்படின்னு பார்ப்பாங்கல்ல. ஸோ இது பொய் சொல்லலாம்னு நினைச்சு சொல்லுது. எல்லாமே பணிவிடை தான் பண்ணிக்கிட்டு இருந்திருக்குங்க. ஒரு நாள் நைட்டு நரி வந்து ஊளையிட, இவங்கள நரி தானே டக்குன்னு ஊளையிட்டுட்டாங்க. அதில் எல்லா மிருகங்களும் கண்டுபிடிச்சிருச்சு நரி தான் நம்மளை ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்குன்னு. உடனே எல்லா மிருகங்களும் பந்தாடி அந்த நரியவே கொன்றுச்சுங்களாம். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மற்றவங்கள ஏமாற்றணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா நம்ம தான் கடைசியில் ஏமாற்றப்படுவோம் அப்படின்றதுக்கான சரியான எடுத்துக்காட்டு தான் இந்த கதை.